அதனாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த 2026ஆம் ஆண்டினுடைய இந்த முதல் நாள் ஜெப கூடுகைக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். நேரடியிலே பார்க்கிற ஊடகங்கள் பார்க்கிற தேவனுடைய பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் செவ்வாய்க்கிழமையிலும் நீதிமொழிகளின் புஸ்தகத்தை தியானிக்கிறோம். இந்த நாளின் செய்தி நீதிமொழிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் முதல் வசனம். ஏற்கனவே இதை குறித்த ஒரு 3 பகுதிகளை பேசியிருக்கிறேன். இது 72ஆம் அத்தியாய பாகம். இது தொடர்ந்து நீதிமொழிகள் 14:1. அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது: புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளால் அதை இடித்து போடுகிறாள். ஏற்கனவே பேசியிருக்கிறேன். இன்றும் சில புதிய கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை திரையில் பாருங்கள். she can push or she can pull. அதாவது புஷ் என்ற வார்த்தைக்கு உந்தி தள்ளுகிறவள். இந்த ட்ரெயினை பார்க்குறீங்களே, இந்த இன்ஜின் அந்த இன்ஜின் 2 காரியம் செய்யுது. இட் புல்ஸ். அந்த என்ஜின் ஏறக்குறைய 21 பெட்டி. யோசித்து பார்த்தீங்களா? 21 பெட்டி. அதில் ஏசி இருக்குது, அதில் கூட்ஸ் இருக்குது. நீங்கள் பார்ப்பீங்க இந்த கூட்ஸ் ட்ரெயின்லாம். ஒவ்வொரு அந்த பெட்டியும் ஒவ்வொரு அந்த கம்பார்ட்மெண்ட்டும் பல டன்கள் எடை உள்ளது. நீங்கள் பார்க்கலாம் அந்த கூட்ஸ் ட்ரெயின்லாம். கரி நெருப்பு பொருட்கள் ஏறக்குறைய ஒரு 40 கம்பார்ட்மெண்ட் இருக்கும். அதில் அந்த அந்த கேரேஜ் சொல்லுவாங்க. அந்த 40 கேரேஜையும் ஒரே ஒரு இன்ஜின் தான் இழுத்து கொண்டு போகுது. அவள் தான் பெண். ஒரு குடும்பத்தை இழுத்து கொண்டு போகிறாளே, அவள் தான் பெண். ஷீ கேன் புல். கடினம் தான். பெண்ணாக இருப்பது கடினம், ஆனால் பெண்ணாக இருப்பது பெருமை. புரியவே இல்லை. பெண்ணாக இருப்பது கடினம், ஆனால் பெண்ணாக இருப்பது பெருமை. ஷீ கேன் புல். பாரங்களை சுமக்கிறாள், குடும்பங்களை சுமக்கிறாள், கணவனை சுமக்கிறாள், பிள்ளைகளை சுமக்கிறாள், மாமனார் மாமியாரை சுமக்கிறாள். அங்கே ஒரு கேள்விக்குறி போட விரும்புகிறேன். சுமக்கிறாளா என்பது கேள்விக்குறி. அந்த பெண் என்ற வார்த்தையின் பொருள் ஷீ கேன் புல், வலிமை மிக்கவள். இப்படிதான் சொல்கிறாங்க. ஆண்களை விட பெண்கள் வலிமை மிக்கவர்கள். அந்த பேதுரு எழுதியிருக்கிறதே பலவீனமான பாத்திரம். அது சரீரத்தினுடைய அமைப்பு அல்ல, மனதின் அமைப்பை அல்ல. அதனுடைய கருப்பொருள் என்னவென்றால் எளிதில் உடைந்து போகக்கூடியவர்கள். அதான் அதனுடைய பொருள். ஸ்திரீயானவள்